நீங்க சாத்தானை துரத்த வேண்டும் என்று சொன்னால் ಓ ನೀವು ಶೈತಾನನನ್ನು ಓಡಿಸಬೇಕಾದರೆ தெளிந்த புத்தியுள்ளவராய் இருக்க வேண்டும். ಓ ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தெளிந்த புத்தியுள்ளவராய் இருக்கிற நீங்க ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರುವಂತ ನೀವು சாத்தான் உங்களை விட்டு ஓட வேண்டுமானால் ಶೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕಾದರೆ விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சாத்தான் உங்களை விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் ಶೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕಾದರೆ ஆவியின் பட்டயமாக வேத வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ಆ ಆತ್ಮದ ಪಟ್ಟಾಗಿರುವಂತ ದೇವರ ವಚನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்படி நீங்க எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுதுதான் ಹೀಗಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡುವಾಗ அங்கே வெற்றியை காண முடியும். கண்களை மூடுவீர்களா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? ಎಲ್ಲ ಕರ್ತரை பாருங்க. ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ನೋಡೋಣವಾ? அங்க யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಯಾರು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡಬಾರದು. தேவன் நல்லவராய் இருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரை பாருங்க. ಹಾಗೆ ಎಲ್ಲ ದೇವರನ್ನು ನೋಡಿರಿ. ಎಲ್ಲ ஆண்டவரை பாருங்க. ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. ஜீசஸ் அப்படியே கர்த்தரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ನೋಡೋಣವಾ? ஆண்டவர் அப்படியே பாருங்க. ದೇವರನ್ನು ಹಾಗೆ ನೋಡೋಣವಾ? ஊரெல்லாம் தூங்கிருச்சு என் மனசு தூங்கலையே. ஊரெல்லாம் தூங்கிருச்சு என் மனசு தூங்கலையே. இரவும் பகலுமே தன்னந்தனியானேனே. இரவும் பகலுமே தன்னந்தனியானேன். என் மனசு புரிஞ்ச ராசா உன் தோழி மேல சாஞ்சி. என் மனசு புரிஞ்ச ராசா உன் தோழி மேல சாஞ்சி. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணும். என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சி. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளி மேல சாஞ்சி. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. ஊரெல்லாம் தூங்கிருச்சு என் மனசு தூங்கலையே. ஊரெல்லாம் தூங்கிருச்சு என் மனசு தூங்கலையே. என் முகத்தை பார்த்து சொன்ன ஓ வார்த்தை என்ன என்ன. என் முகத்தை பார்த்து சொன்ன ஓ வார்த்தை என்ன என்ன. ஓ உள்ளம் உடைந்தது உருவழிந்து போனது. உள்ளம் உடைந்தது உருவழிந்து போன. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சு. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சு. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. நான் சறுக்கி விழுந்த பார்த்து என்னை தள்ளி விட நினைத்து. நான் சறுக்கி விழுந்ததை பார்த்து என்னை தள்ளி விட நினைச்சு. இல்லாததையும் பொல்லாதையும் என் மேல சுமத்தினாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் என் மேல சுமத்தினா. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சி. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சி. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சி. என் மனச புரிஞ்ச ராசா உன் தோளின் மேல சாஞ்சி. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. கண்ணீரையும் வேதனையும் சொல்லி சொல்லி அழணுமே. கண்ணீர் வேதனையும் சொல்லி 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 அழணுமே. சொல்லி சொல்லி அழணுமே. ஆமாண்டவரே. ಹೌದು ದೇವರೇ. உமது பாதத்துக்கு முன்பாக ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ என்னை தருகிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நீ ஏற்றுக்கொள்ளும்.
ನನ್ನ ಹೊಂದಿಕೋ, ನೀರೇ பேசும், ನೀನು ಮಾತನಾಡು, உங்க நாம மகிமைப்படும், ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ, ಯೇಸುವಿನ ನಾಮத்தில், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. அவர் உங்களை என்னை அதிகமா நேசித்து இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் சொல்ற வார்த்தை மெய்யாய் இருக்கிறது. ಆತನು ನುಡಿಯುವಂತ ಮಾತುಗಳು நான் ಅದು ನಿಜವಾಗಿದೆ. புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு ನಾನು ಅನ್ಯ ಜನರನ್ನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಿಂದ ಓಡಿಸಿದ್ದೀನಿ. அவர் சொல்ற வார்த்தை சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்க. ಆತನು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಿ நான் ನೋಡಿ. புறஜாதி உங்களிருந்து துரத்தி விட்டு ನಾನು ಅನ್ಯನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಿಂದ ಓಡಿಸಿ உங்க எல்லையை விஸ்தாரமாக்குவே. ಓ ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳನ್ನು ವಿಸ್ತಾರಪಡಿಸಿದ್ದೀನಿ. உங்களுக்கு முன்னே நிற்கிற புறஜாதியை தள்ளும்படியாக, ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವಂತ ಅನ್ಯನನ್ನು ತಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, உங்கள் ஆசீர்வாதத்தை விஸ்தாரமாக்கும்படியாக, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ವಿಸ್ತಾರಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் உங்களையும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்கள் ஆசீர்வாதம் விஸ்தாரமாக மாற வேண்டுமா, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವು ವಿಶಾಲವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು, உங்களுக்கு முன்னே இருக்கிற புறஜாதி உங்களை விட்டு ஓட வேண்டுமா, ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಅನ್ಯನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕಾ, பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்கள், ಶೈತಾನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಆಗ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಶೈತಾನಿಗೆ ಎದುರಿಸಿ, யார் இந்த புறஜாதியான், ಯಾರು ಈ ಅನ್ಯನು, யார் உங்களுக்கு எதிராக நிற்கிறார், ಯಾರು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವನು, இவன் தான் பிசாசு என்று சொல்லுகிறார். ಈತನೇ ಶೈತಾನ್ ಎಂಬುದಾಗಿ எனக்கு அன்பான தேவச்சனமே, ಓ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ உங்கள் ದೇವರೇ, எதிராளி யாரு, ನಿಮ್ಮ ಎದುರಿ ಯಾರು, உங்க எதிராளி யாரு, ನಿಮ್ಮ ಎದುರಿ ಯಾರು, உன்னுடைய மாமா அல்ல, ನಿನ್ನ ಮಾವ ಅಲ್ಲ, உன்னுடைய அண்ணன் அல்ல, ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಅಲ್ಲ, உன் தம்பி அல்ல, ನಿನ್ನ ತಮ್ಮ உன் ಅಲ್ಲ, புருஷன் அல்ல, ನಿನ್ನ ಗಂಡ உன் ಅಲ್ಲ, மனைவி அல்ல, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ உனக்கு ಅಲ್ಲ, எதிராளியானவன் சாத்தான். ನಿನ್ನ ಎದುರಿ ಶತ್ರು. அவன் எங்கே இருக்கிறான், ಆತನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ, எந்த இடத்தில் இருக்கிறான், ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ உன் ಇದ್ದಾನೆ, பக்கத்திலே இருக்கிறான், ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, உனக்கு மறைஞ்சிருக்கிறான், ಓ ಆತನು ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ, உன் பக்கத்திலேயே ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ, உனக்கு எதிராளி நின்று ಓ கொண்டிருக்கிறான். ನಿನ್ನ ವಿರೋಧಿ ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ அவன் ನಿಂತಿದ್ದಾನೆ, தான் புறஜாதியானவன். ಆತನೇ ಹೊರ ಜನನು, அவனுக்கு பேர் சாத்தான் என்று ಆತನ சொல்லப்படுகிறது. ಹೆಸರು ಶೈತಾನ ಎಂಬುದಾಗಿದೆ. இந்த சாத்தான் தான் ಈ ಶೈತಾನನೇ உனக்கு புறஜாதியாக, ನಿನಗೆ ಅನ್ಯನಾಗಿ, உனக்கு எதிராளியாக, ನಿನ್ನ ಶತ್ರುವಾಗಿ, உனக்கு பின்னும் முன்னும் மறைஞ்சிருக்கிறான். ನಿನ್ನ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ. எப்ப உனக்கு வேதனை கொடுப்பது, ಯಾವಾಗ ನಿನಗೆ ವೇದನೆ ಕೊಡಬೇಕು, எப்ப உனக்கு சங்கடம் கொடுப்பது, ಯಾವಾಗ ನಿನಗೆ ಸಂಕಟವನ್ನು எப்ப ಕೊಡಬೇಕು, உனக்கு தொந்தரவு கொடுப்பது, ಯಾವಾಗ ನಿನಗೆ ವೇದನೆ ಕೊಡಬೇಕು, எப்ப உன்னை அள வைக்கலாம், ಯಾವಾಗ ನಿನ್ನ ಅಳುವಂತೆ எப்ப நீ ಮಾಡಬೇಕು, கண்ணீர் வடிக்கலாம், ಯಾವಾಗ ನೀನು ಕಣ್ಣೀರ್ ಬಿಡಬೇಕು. மறைஞ்சு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். ಮರೆಯಾಗಿ ನಿಂತು ನೋಡುತ್ತಾ ஆனா ಇದ್ದಾನೆ, நீங்களும் நானும் காணாதிருக்கிறார். ಆದ್ರೆ ನೀವು ನಾವು ಅದನ್ನು ನೋಡದೀರ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ 12:9 ಹೇಳುತ್ತದೆ, இந்த எதிராளிதான், ಈ ಎದುರಾಳಿ ಎಂಬವನು இந்த ಯಾರು, புறஜாதிதான் ಓ ಈ ಅನ್ಯನು ಯಾರು, சாத்தான் என்றும் ಈತನ ಶೈತಾನ್ ಎಂಬ பிசாசு என்று சொல்லப்படுகிறார். ಪಿಸಾಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த எதிராளி எங்கிருந்து செயல்படுகிறான், ಈ ಇವನು ಈ ಶತ್ರು ಎಲ್ಲಿಂದ ಈ ಕೆರೆ திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನಿಮಗೆ உங்க ಹೇಳುತ್ತೇನೆ, பக்கத்திலேயே தான் இருக்கிறார். ಆ ಶತ್ರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. இந்த பிசாசானவன் ಈ ಶೈತಾನಾದವನು உங்களுக்கு புறஜாதியாகவும், ನಿನಗೆ ಶತ್ರುವಾಗಿಯೂ, உங்களுக்கு எதிராளியாகவும், ನಿನಗೆ ಅನ್ಯನಾಗಿಯೂ மறைந்திருந்து அம்பு விட்டு கொண்டிருக்கிறார். ಮಾಯೆಯಾಗಿ ನಿಂತು ಅಂಬನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ಆಮೆನ್. கர்த்தராக தேவன் சொல்லுகிறார், ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க எதிராளியை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಎದುರಾಳಿಯಾದ ಶತ್ರುನ ಇನ್ನೂ ನೀವು ಕಂಡಿಡಿದಿಲ್ಲ, உங்களுக்கு எதிராக நிக்கிற எதிராளியை நீங்க இன்னும் காணாம இருக்கிறீங்க, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿರುವ ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಲ್ಲ. இந்த புறஜாதியானை நீ கண்டுபிடிக்கணும், ಈ ಅನ್ಯನನ್ನು ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು, இந்த எதிராளியை நீ கண்டுபிடிக்கணும். ಈ ಅನ್ಯನನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. இவனுக்கு பேர் சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லப்படுகிறது. ಈತನ ಹೆಸರು
ಸೈತಾನ್ ಎಂಬ ಪಿಸಾಸ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இவனை கண்டுபிடித்து ಈತನನ್ನು ಕಂಡಿಡಿದು இவனை நீங்கள் துரத்துங்கள், ಈತನನ್ನು ಓಡಿಸಿರಿ. அப்படி என்றால் ಹಾಗಾದರೆ நீங்கள் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ನೀವು ಆತನನ್ನು ಕಂಡಿಡಿಯಬೇಕಾದರೆ, நீங்க அவனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், ನೀವು ಆತನನ್ನು ಎದುರಿಸಿ நீங்க ನಿಲ್ಲಬೇಕಾದರೆ, அவனை துரத்த வேண்டும் என்று சொன்னால், ನೀವು ಆತನನ್ನು நீங்க ಓಡಿಸಬೇಕಾದರೆ என்ன செய்ய வேண்டும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. ಇಲ್ಲಿ 1 ಪೇತ್ರನ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, 8ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. 2ನೇ ವಚನವು ಗುರುತಿಸುತ್ತದೆ. அங்கே சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ಓ ಒಂದು ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, விழித்திருங்கள். ಓ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. ஏனெனில் ಯಾಕಂದರೆ உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் ಓ ನಿಮ್ಮ ಎದುರಾಳಿಯಾದ ಶೈತಾನನು கர்ச்சிக்கிற சிங்கம் போய் ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಹಾಗೆ எவனை விழுங்கலாமோ என்று ಯಾರನ್ನು ನಾವು ಗರ್ಜಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ வகதேடி சுத்தி திரிகிறார். ನುಂಗಲಿಕ್ಕೆ ದಾರಿನ ಹುಡುಕಿ ತಿರುಗುತ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ. உங்க பக்கத்திலே தான் நின்னுகிட்டு இருக்கிறான். ಆತನು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು முதல் ಹೇಳ್ತಾರೆ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க, ಓ ನೀವು ಮೊದಲು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, இரண்டாவது விழித்திருங்கள், ಎರಡನೇದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவன் உங்களுக்கு எதிராக சதிகளை செய்கிறான். ಓ ಆತನು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಶದಿಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ உன் ಇದ್ದಾನೆ. குடும்பத்துக்குள்ள பிரிவினைய கசப்பை கொண்டு வருகிறான். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇರ್ಪಾಡನ್ನು ಕಹಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்தகாரத்தை கொண்டு வருகிறான். ಅಂತಕಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. வேதனையை கொண்டு வருகிறான். ವೇದನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. கண்ணீரை கொண்டு வருகிறான். ಕಣ್ಣೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ಸಂದೇಹವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು பிரிவினையை ಬಂದಿದ್ದಾನೆ. கொண்டு வருகிறான். ಬೇರ್ಪಾಡನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. சண்டையை கொண்டு வருகிறான். ಜಗಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. கலக்கத்தை கொண்டு வருகிறான். ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು வியாதியை கொண்டு வருகிறான். ರೋಗಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. ஆமென். கடன் பாரத்தை கொண்டு வருகிறான். ಸಾಲದ ಭಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. இதையெல்லாம் யார் செய்வது? ಇವುಗಳೆಲ್ಲ ಯಾರು ಮಾಡೋದು? உனக்கு பின்னும் முன்னும் மறைஞ்சு நிக்கிறானே, ನಿನಗೂ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಮಾಯವಾಗಿ ಮರೆತು ನಿಂತಿದ್ದಾನಲ್ಲ, இந்த புறஜாதியா, ಈ ಅನ್ಯನೇ, இந்த எதிராளி, ಈ ಶತ್ರುವೇ, இந்த சாத்தா, ಈ ಶೈತಾನನೇ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, இந்த விதமான காரியங்களை செய்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನು. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்துக் கொள்வீர்களானால், ನೀನು ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಲ್ಲ உன் ಅಂದರೆ வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்களை நீ கண்டுகொள்ள முடியும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உன் இருதயத்துக்குள் நடக்கிற காரியங்களை கண்டுகொள்ள முடியும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಘಟನೆಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. யார் நிமித்தம் இந்த பிரச்சனை, ಯಾರ ಮುಖಾಂತರ ಈ ಪ್ರಶ್ನೆ, யார் நிமித்தம் நான் அழுகிறேன், ಯಾರ ಮುಖಾಂತರ ನಾನು ಅಳುತ್ತೇನೆ, இது நீ கண்டுகொள்ளுவாய். ನೀನು ಕಂಡುಹಿಡಿತೀಯ. நீ தெளிந்த புத்தியா இல்லைன்னு சொன்னா, ನೀನು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, நீ விழித்திருக்காவிட்டால், ನೀನು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಲಿಲ್ಲ ಅಂದರೆ உனக்குரிய எதிராளி இந்த விதமான அம்புகளை விட்டுக்கொண்டுதான் இருப்பார். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವಂತಹ ಶತ್ರು ಈ ರೀತಿಯಾದ ಬಿಲ್ಲನ್ನು ಬಿಡುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ. நீ என்ன சொல்லுவாய்? ನೀನೇನ್ ಹೇಳ್ತೀಯಾ? என் கணவன் நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்ல, ಓ ನನ್ನ ಗಂಡನ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, என் மனைவி நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்ல, ಓ ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಸಮಾಧಾನ என் ಇಲ್ಲ, அப்பா நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்ல, ನನ್ನ ತಂದೆಯ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಸಮಾಧಾನ என் ಇಲ್ಲ, அம்மா நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்ல, ನನ್ನ ಅಮ್ಮನ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, என் குடும்பத்தார் நிமித்தம் எனக்கு வேதனை, ನನ್ನ ಕುಟುಂಬದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನಗೆ ವೇದನೆ, எனக்கு சஞ்சலம், ನನಗೆ ಸಂಕಲ್ಪವು, என்ன என் மேல அன்பு காட்ட மாட்டாங்க, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ, என் மேல பாசம் காட்ட மாட்டாங்க, ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ என் ಇರುವುದಿಲ್ಲ, கூட பேச மாட்டாங்க, ನನ್ನ ಸಂಗಡ என் ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, பக்கத்துல உட்கார மாட்டாங்க, ನನ್ನ ಜೊತೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இப்படிதான் நீ சொல்லிக் கொண்டு இருப்பாய். ಹೀಗಾಗಿ ನೀನು ಹೇಳುತ್ತಾ நீ ಇರಬಹುದು, தெளிந்த புத்தியா இல்லை என்று சொன்னால், ನೀನು ಸ್ಪಷ್ಟವಾದ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, நீ விழித்திருக்காவிட்டால், ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಲಿಲ್ಲ ಅಂದರೆ, எதிரியானவன் உனக்கு இந்த வேதனை கொடுத்து கொண்டே ನಿನ್ನ இருப்பான். ಶತ್ರುವಾದನು ಈ ರೀತಿಯಾದ ವೇದನೆಗಳು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ முடிவு ಇರುತ್ತಾನೆ. பரியந்தம் இந்த வேதனை தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப. ಇನ್ನು ಇನ್ನು ಮೇಲೆ ಈ ರೀತಿಯಾದ ವೇದನೆ ನೀನು ಅನುಭವಿಸಲೇ ಇರುತ್ತೀಯ. கர்த்தர் உனக்கு ஆமே கனமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನಗೆ ಘನವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சாத்தானை துரத்தி விட்டு ಶೈತಾನನನ್ನು ಓಡಿಸಿ சகல ஆசீர்வாதங்களை உன் மேல வச்சிருக்கிறார். ಸಕಲ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ அந்த சாத்தானை உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு ಆ ಶೈತಾನ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ தடை பண்ணி கொண்டு இருக்கிற. ನಿನಗೆ ಬರಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀನು ತಡೆ ಮಾಡುತ್ತಾ உன் ಇದ್ದೀಯ. எண்ணமும் பேச்சும் ನಿನ್ನ ಚಿಂತೆ, ನಿನ್ನ ಮಾತು உன்னை சுத்தி இருக்கிறவங்களே ரவுண்ட் இட்டு கொண்டு இருக்கிறது. ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಅದು ಹಂಗೆ ಸುತ್ತುತ್ತಲೇ ಇದೆ. உன்னை பார்க்கிறவங்களையே நீ குறை சொல்லி கொண்டு இருக்கிற. ನೀನು ನೋಡುವವರನ್ನೇ ಕೊರತೆ ಹೇಳ್ತಾ ಇದೀಯಾ. இதை யார் செய்கிறாய் என்பது நீ அறியவில்லை. ಇದನ್ನು ಯಾರು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಲಿಲ್ಲ.
ತಿಳಿಲಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು ನೀ ಇದಕ್ಕೆ புரியல. ಕಾರಣವಾದವನು ಯಾರೆಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ. கர்த்தர் இந்த காலவெல்ல சொல்லுகிறார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ உன் எதிராளியை கண்டுகொள். ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಕಂಡಿಡಿ. உன் புறஜாதியானை கண்டுகொள். ಓ ನಿನ್ನ ಅನ್ಯನನ್ನು ಕಂಡಿಡಿ. உனக்கு வேதனையை துன்பத்தை கொடுக்கிறவனை தெளிந்த புத்தியோடு அறிந்துகொள். ನಿನಗೆ ವೇದನೆ ಕಣ್ಣೀರು ಇಬ್ಬಂದನ್ನು ಕೊಡುವವಂತವನು ಕಂಡುಹಿಡಿದುಕೊಳ್ಳ. நீ விழித்துக் கொண்டால் இவனை கண்டுபிடித்து விடலாம். ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಎದ್ದು ಬಿಟ್ಟರೆ ಈತನನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. நீ தெளிவாய் இருந்தா இவனை கண்டுகொள்ளலாம். ನೀನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದ್ದರೆ ಈತನನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. ಬೇರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತದೆ. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ನೀನು ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ದಿನವೆಲ್ಲ ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ಒಬ್ಬನು ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ நான் ಆಗೋದಿಲ್ಲ. மோசேயோடு இருந்தது போல, ನಾನು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದ நான் ಹಾಗೆ, யாக்கோபோடு இருந்தது போல, ನಾನು ಯಾಕೋಬನ ಸಂಗಡ நான் ಇದ್ದ ಹಾಗೆ, ஈசாக்கோடு இருந்தது போல, ನಾನು ಈಸಾಕನ ಸಂಗಡ நான் ಇದ್ದ ಹಾಗೆ, ஆபிரகாமோடு இருந்தது போல ನಾನು ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ, உன்னோடும் இருக்க ನಾನು விரும்புகிறேன். ನಿನ್ನ ಜೊತೆ ಇರಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. உன்னோடும் இருக்க விரும்புகிறேன். ನಿನ್ನ ಸಂಗಡನೂ ಇದ್ದೇನೆ. நீ அதை தெரிந்து கொள்ளவில்லை. ನೀನು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. ಅದನ್ನು ನೀನು ಅರ್ಥ உன் ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ. புத்தி தெளிவாயில்லை. ನಿನ್ನ ಬುದ್ಧಿ நீ ಸ್ಪಷ್ಟವಾಗಿಲ್ಲ. இருட்டுக்குள்ள கிடக்கிறாய். ನೀನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀಯಾ. நீ வேதனையை தேடிக் கொள்ளுகிறாய். ವೇದನೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ. உன் பக்கத்தில் இருக்கிறவளே நீ குறை சொல்லிக் ನಿನ್ನ கொண்டிருக்கிறாய். ಜೊತೆ ಇರೋರ್ನೇ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾ ಇದೀಯಾ. யார் எதிராளி? ಯಾರು ನಿನ್ನ ಶತ್ರು? யார் புறஜாதி? ಯಾರು ಅನ್ಯ ಜನರು? நீ அறியாத மந்த நாவுடைய மகளாய் ನೀನು மகனாய், ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಮಂತವಾದ ನಾಲಿಗೆ ಉಳ್ಳವರಾಗಿ, அறிவிருந்தும் அறிவில்லாத பிள்ளையாய், ಬುದ್ಧಿ ಇದ್ದನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರಾಗಿ உன்னையே நீ வேதனைப்படுத்திக் கொண்டு கிடக்கிறாய். ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ವೇದನೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀಯಾ. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ಓಸಿಯನ ಬರೆದ ಗ್ರಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು அறிவில்லாமையினால் ಓ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೀರಾ சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுகிறார். ಸಂಹಾರವಾಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாசிங்க அந்த வசனத்தை, ಓದರಿ ಈ ವಚನವನ್ನು சீக்கிரமா வாசிங்க. என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು அறிவில்லாமையினால் ಜ್ಞಾನಹೀನರಾಗಿ சங்காரமாகிறார்கள். ಸಂಗಾರವಾಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ அறிவை வெறுத்தாய், ನೀನು ಬುದ್ಧಿಯನ್ನು ತಳ್ಳುತ್ತೀಯಾ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு ನೀನು ನನ್ನ ಯಾಜಕನಾಗಿ ಇರದೀರಾ, நான் உன்னை வெறுத்து விடுவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳುತ್ತೇನೆ. நீ என் பிள்ளையாய் இருக்க கூடாதபடிக்கு, ನೀನು ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ நீ ಇರಬಾರದಂತೆ, என் மகனாய் இருக்க கூடாதபடிக்கு, ನೀನು ನನ್ನ ಮಗನಾಗಿ ಇರಬಾರದಂತೆ, நீ என் மகளாய் இருக்க கூடாதபடிக்கு, ನೀನು ನನ್ನ ಮಗಳಾಗಿ நீ ಇರಬಾರದಂತೆ, என் ஊழியக்காரனாய் இருக்க கூடாதபடிக்கு, ನೀನು ನನ್ನ ಸೇವಕನಾಗಿ நீ என் ಇರಬಾರದಂತೆ, ஊழியக்காரியாய் இருக்க கூடாதபடிக்கு, ನೀನು ನನ್ನ ಸೇವಕಿಯಾಗಿ ಇರಬಾರದಂತೆ, நான் உன்னை வெறுத்து விடுவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತೇನೆ. நான் உனக்கு கொடுத்திருக்க அறிவு என்ன? ನಾನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಬುದ್ಧಿ ಏನು? நான் உனக்கு கொடுத்திருக்க புத்தி என்ன? ನಾನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಬುದ್ಧಿ ಏನು? அதை எப்படி நீ பயன்படுத்துகிறாய்? ಅದನ್ನು ಹೇಗೆ ಉಪಯೋಗ நீ ಮಾಡುತ್ತೀಯಾ? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாய். ನೀನ್ ಶೈತಾನನಿಗೆ ಜಾಗ உன் ಕೊಡುತ್ತೀಯಾ. புறஜாதியானுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். ನಿನ್ನ ಅನ್ಯನಿಗೆ ಜಾಗ ಕೊಡುತ್ತಾ உன் ಇದೀಯಾ. எதிராளிக்கு நீ இடம் கொடுக்கிறாய். ನಿನ್ನ ಶತ್ರುವಿಗೆ ನೀನ್ ಜಾಗ ಕೊಡುತ್ತಾ ಇದೀಯಾ. யெசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ಓ ಯೆಶಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ என் ಹೇಳುತ್ತದೆ, ஜனங்கள் அறிவில்லாமையினால் ಓ ನನ್ನ ಜನರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರಾಗಿ சிறைப்பட்டு போகிறார்கள். ಸೆರೆಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya சொல்லுங்க. ಹೇಳುರಿ ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற அறிவை ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು நீ சரியா பயன்படுத்தாதனால ನೀನ್ ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತೇಳಿ நீ சிறைப்பட்டு போகிறாய். ನೀನ್ ಸೆರೆ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ யார் ಇದೀಯಾ. இடத்துல சிறைப்படுகிறாய்? ಯಾರ ಬಳಿ ಸೆರೆ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟು உன் ಹೋಗ್ತಾ எதிராளியாகி சாத்தான் இடத்தில் சிறைப்படுகிறாய். ನಿನ್ ಎದುರಾಳಿಯಾಗಿರುವಂತ ಶೈತಾನನ ಬಳಿ சின்ன சின்ன காரியமெல்லாம் உன் கண்ணுக்கு அது தப்பாகவே தெரியும். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ನಿನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ತಪ್ಪಾಗಿ அவங்கிட்ட ಕಾಣಿಸುತ್ತೆ. பேசுறாங்க, என்கிட்ட பேசல. ಅವರ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவங்களுக்கு அதை கொடுக்கறாங்க, எனக்கு கொடுக்கல. ಅವರಿಗೆ ಅದು ಕೊಡುತ್ತಾರೆ, ನನಗೆ ಅದು ಕೊಡಲಿಲ್ಲ. அவங்கள பார்க்க வராங்க, என்ன பார்க்க வரல. ಅವರನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. இதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். ಇವು ಎಲ್ಲವೂ ನಿನ್ನನ್ನು ವೇದನೆ இது ಪಡಿಸುತ್ತದೆ. யார் நிமித்தம் வருகிறது? ಇದು ಯಾರ ಮುಖಾಂತರ இந்த ಬರುತ್ತದೆ? எதிராளியாகிய சாத்தானிடமிருந்து வருகிறது. ಇದು ನಿನ್ನ ಎದುರಾಳಿಯಾದ ಶೈತಾನ ಬಳಿಯಿಂದ அவன் ಬರುತ್ತದೆ. தான் உன்னை தூண்டி விடுவான். ಅವನೇ ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ பாத்தியா? பாத்தியா? ನೋಡ್ದಾ? ஒரே வீட்டுல தானே இருக்கிற, ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆಯಾ, ஒரே இடத்துல தானே இருக்கிற. ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ತಾನೇ ಇದೆಯಾ. அங்க கொடுக்கிற காப்பி ஏன் உனக்கு கொடுக்கல? ಅಲ್ಲಿ ಕೊಡುವ ಕಾಪಿ ನಿನಗೆ ಯಾಕೆ ಕೊಡಲಿಲ್ಲ? அங்க சாப்பாடு போடுறது ஏன் உனக்கு சாப்பாடு போடல? ಅಲ್ಲಿ ಊಟ ಹಾಕಿ ಕೊಡೋರು ನಿನಗೆ ಯಾಕೆ ಊಟ ಹಾಕಿ ಕೊಡಲಿಲ್ಲ? நீ சாப்பிட்டியான்னு அங்க கேக்குறாங்களே, உன்னை ஏன் கேட்கல? ನೀನು ಊಟ ಮಾಡ್ದೆ ಅಂತ ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾರಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಯಾಕೆ ಕೇಳಿಲ್ಲ? யார் கேட்க வைக்கிறா? ಯಾರನ್ನು ಕೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. முன்னால நடக்கிற சம்பவம் ನಿನ್ನ ಮುಂದೆ ನಡೆಯುವ ಘಟನೆ அவங்க
உன்னை துக்கப்படுத்துறதுக்கு அல்ல, ನಿನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸೋದಕ್ಕಲ್ಲ, உன்னை சஞ்சலப்படுத்துறதுக்கு அல்ல, ನಿನ್ನನ್ನು ಸಂಕಲ್ಪ உன்னை ಮಾಡೋದಕ್ಕಲ್ಲ, அளவிப்பதற்கு அல்ல. ನಿನ್ನ ಅಳುವಂತೆ ಮಾಡೋದಕ್ಕಲ್ಲ. ஏன் அந்த வார்த்தையை ಯಾಕೆ ಈ ಮಾತುಗಳು? இது அவர்களாய் செயல்படவில்லை, ಇದು ಅವರಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமென். ஆமென். உன் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிற சாத்தான் செயல்பட வைக்கிறான். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಮುಂದಾಗಿ ಮರೆಯಾಗಿರುವಂತ ಶತ್ರುವಾದ ಶೈತಾನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது உன் அறிவுத்திறனில் வரல, ಅದು ನಿನಗೆ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ, உன் புத்திக்குள்ள வரல, ನಿನ್ನ ನೆನಪಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ, உன் புத்திக்குள்ள வராதனால, ನಿನ್ನ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ, உன் அறிவுல வராதனால, ನಿನ್ನ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಬರದೇ ಇರೋದ್ರಿಂದ உன் கண்ணுக்கு பாக்குறவங்களை நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற. ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡುವಂತವನ್ನೆಲ್ಲ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் அததான் சொல்றாரு, ದೇವರು ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, அததான் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. சாத்தானுக்குரிய அறிவுல நீ சிக்கிக்கொண்டு கிடக்கிற, ಶೈತಾನದ ನಾಶದ ಒಳಗೆ ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ. கர்த்தருடைய அறிவுக்கு நேரா நீ நிக்கவில்லை, ದೇವರ ಬುದ್ಧಿಗೆ ನೇರಾಗಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. உன் மேல அவர் பிரியம் வச்சிருக்கிறாரு. ನಿನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, மகனேன்னு கூப்பிடுறாரு, ಮಗನೇ ಮಗಳೇ மகளேன்னு கூப்பிடுறாரு. ಮಗಳೇ ಅಂತಾರಲ್ಲ, அந்த சத்தத்தை கேட்க உன் காது இடம் கொடுக்கல, ಆ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ನಿನ್ನ ಕಿವಿಗೆ ಜಾಗ ಕೊಡಲಿಲ್ಲ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ಅದರಿಂದಲೇ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತದೆ. அவர் அழகா சொல்றாரு, ಆತನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க இடத்துல இல்லன்ற, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಭಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருக்கிறதா? ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ದೇವರಿಗೆ ಭಯಪಡ ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ எந்த நேரமும் முழங்கால் தரை நோக்கி முடக்கும், ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲು ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಅದು ಮಂಡಿ ಇಡುವುದು. உன் உதடுகள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும், ನಿನ್ನ ತುಟಿಗಳು ದೇವರನ್ನು ಸದಾ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. உன் இருதயம் கர்த்தரை பேசிக்கொண்டே இருக்கும், ನಿನ್ನ ಹೃದಯವು ದೇವರ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அப்பப்போ உன் எண்ணங்கள் வசனத்து மேல திருப்பி கொண்டு இருக்கும், ಆವಾಗ ನಿಮ್ಮ ಚಿಂತೆ ಆಲೋಚನೆ ಎಲ್ಲ ವಚನದ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. உன் கண்கள் வெளிப்பாடுக்கு நேராய் கடந்து போகும், ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಪ್ರಕಟಣೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. நீ தெளிந்த புத்தி இல்லாததுனால, ನೀನು ತಿಳಿದ ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ நீ ಇರೋದ್ರಿಂದ, கர்த்தரிடத்துல அறிவில்லாம நீ நிக்கிறதுனால, ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಿರ ನಿಂತಿರೋದ್ರಿಂದ, நீ விழித்தில்லாம ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿಲ್ಲದೀರಾ, இந்த உலக பார்வையில நீ சிக்கிக் கொண்டதுனால, ಓ ಲೋಕದ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀನು ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಒಳಗಾಗಿರೋದ್ರಿಂದ, எதிராளிக்குள்ள இருக்கிற அந்த சிறையில நீ மாட்டிக்கொண்டு இருக்கிறதுனால, ಓ ನಿನ್ನ ಎದುರಾಳಿಯಾದ ಸೆರೆಯಲ್ಲಿ ನೀನು ಒಳಗಾಗಿ ಇದರಿಂದ நீ தப்பிக்க முடியல. ನಿನ್ನಿಂದ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. காலை வெள்ள உன்னை அருக வந்திருக்கிறார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ மகனே ಬಂದಿದ್ದಾರೆ. உன் கண்ணை திறந்து பாரு, ಮಗನೇ ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು, மகளே உன் கண்ணை திறந்து பாரு, ಮಗಳೇ ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. ನಾನೇ ನಾನೇ உன்னை மோசம் பண்ணுகிற பிசாசை நீ பாரு, ನಿನ್ನನ್ನು ಮೋಸ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಂತ ಶೈತಾನನನ್ನು ನೋಡು. வெளிப்படுத்தல் 12:12 நீங்க பார்க்கும்போது, ಪ್ರಕಟಣೆ 12:12 ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. ஐயோ, ಅಯ್ಯೋ, பிசாசானவர் ಶೈತಾನನು தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து ತನಗಿರುವ ಕಾಲವು ಸ್ವಲ್ಪವೆಂದು ತಿಳಿದು மிகுந்த கோபம் கொண்டு ಮಹಾ ಕೋಪವುಳ್ಳವನಾಗಿ உங்களிடத்தில் இறங்கினபடியா ನಿಮ್ಮ ಬಳಿ ಇಳಿದಿರೋದ್ರಿಂದ உங்களுக்கு ஆபத்து வரும். ನಿಮಗೆ ಆಪತ್ತು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. யாரெல்லாம் கர்த்தரோடு நெருங்கணும்னு நினைக்கிறீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಬಳಿ ಸೇರಬೇಕಂತ ஆண்டோடு பேசணும்னு நினைக்கிறீங்களோ, ದೇವರ ಬಳಿ ಮಾತನಾಡಬೇಕಂತಿದ್ದೀರೋ அவங்களுக்கு ஆபத்து தேடி வரும். ಅವರಿಗೆ ಆಪತ್ತು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. அந்த நேரத்தை தான் நீ விழித்திருக்கணும், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು அப்பதான் நீ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தெளிவா இருக்கணும். ಆವಾಗಲೇ ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இந்த கொஞ்சம் இந்த கடை தானே, ಇದು ಸಾಲ எங்க ஆயா வீடு தானே, ಇಗೋ ಇಲ್ಲಿ ನನ್ನ ಆಯ ಅಜ್ಜಿ ಮನೆ, எங்க மாமியார் வீடு தானே, ಇದು ನನ್ನ ಅತ್ತೆ ಮನೆ என் ತಾನೆ, அண்ணன் தானே, ನನ್ನ ಅಣ್ಣ ತಾನೆ, நான் கட்டிக்கு போறவன் தானே, ನನ್ನ ಮದುವೆ ಆಗೋ எங்க ஊழியக்காரர் தானே, ನನ್ನ ಸೇವಕರು ತಾನೆ, என்னுடைய ஃப்ரெண்ட் தானே, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ತಾನೆ. போயிட்டு வந்து பார்க்கலாம், ஜெபிக்கலாம், ಆಮೇಲೆ ಬಂದು ನೋಡೋಣ, அப்புறம் ಪ್ರಾರ್ಥನೆ வந்து சபைக்கு போகலாம். ಆಮೇಲೆ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ. அந்த கொஞ்ச நேரத்தை அந்த யார் ஏமாத்துகிறா, ಆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು உன் ಏಮಾರಿಸುತ್ತಾರೆ? எதிராளி மறைஞ்சிருக்கிறான், ಓ ನಿನ್ನ ಶತ್ರು ಅಲ್ಲಿ ಮಾಯವಾಗಿ ಇದ್ದಾನೆ, புறச்சாதி அவன் பக்கத்துல மறைஞ்சு நிக்கிறான். ಅನ್ಯನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ நீ ನಿಂತಿದ್ದಾನೆ. சபைக்கு போறியா? ಅಮ್ಮ ನೀನ್ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? ஊழியக்காரோட பேச போகிறியா? ಸೇವಕರ ಜೊತೆ நீ ಮಾತನಾಡಕ್ಕೆ முட்டி போட ಹೋಗ್ತೀಯಾ? போறியா? ಮೊಣಕಾಲಕ್ಕೆ நீ ಹೋಗ್ತೀಯಾ? ஜெபம் பண்ண போறியா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯಾ? அதுக்கு முன்னால ಅದಕ್ಕೆ இவங்களை போய் பார்த்துட்டு ಮುಂಚಿತವಾಗಿ வந்துரு, இவங்களை போய் பார்த்துட்டு வந்துரு, அங்க ಇವರನ್ನು போ, ಹೋಗಿ இங்க ನೋಡ್ಬಿಟ್ಟು போ. ಬಂದ್ಬಿಡು, ಅವರನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡು. ಅಲ್ಲಿ ஹல்லேலூயா. அப்படி நீ ஓடும் பொழுதுதான் ಹಾಗೆ ನೀನು ಓಡುವಾಗಲೇ இங்க சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆபத்து வரும்.
ಆಪತ್ತು ಬರುತ್ತದೆ. எப்போ கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறாயோ, ಯಾವಾಗ ದೇವರ ಮಾತನ್ನು ಮೀರುತ್ತೀಯೋ, நீ விழித்திருக்கவில்லையோ, ನೀನು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿಲ್ಲವೋ, நீ எச்சரிக்கையா இருக்கலையோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಲಿಲ್ಲವೋ, ஆபத்து உன் மேல வந்துவிடும். ಆಪತ್ತು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು துக்கம் உனக்குள்ள பெருகும், ದುಃಖವು ನಿನ್ನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ, வேதனை உனக்குள் பெருகும், ವೇದನೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ, கண்ணீர் உனக்குள்ள பெருகும். ಕಣ್ಣೀರು ನಿನ್ನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அதை விவரிக்க ஒருவரால முடியாது. ಅದನ್ನು ವಿವರಿಸಲಿಕ್ಕೆ ಯಾರಿಗಾಗುವುದಿಲ್ಲ. தப்பித்துக் கொள்வதற்கு அந்த நேரம் உனக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ் நீ தள்ளிவிட்டாய். ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಿನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸಮಯವನ್ನು ನೀನು ಮಾರಿಬಿಟ್ಟೆ. அறிவிருந்தும் அறிவில்லாத போல நடக்கிறாய். ಬುದ್ಧಿ ಇದ್ದು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ನಡೆದೆ. புத்தி உன்னிடத்துல உண்டு, ಬುದ್ಧಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದೆ. இயேசுவை நேசிக்கிறாய். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நீ சுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறாய். ತಂದೆ ಕುಮಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೀಯಾ. எசேக்கியேல் மூலமாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார். ಎಸೇಕಿಯೇಲ ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சுத்த ஜலத்தை நான் உன்மேல் தெளித்திருக்கிறேன். ಶುದ್ಧವಾದ ಜಲವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று ನೀನು சொல்லுகிறார். ಶುದ್ಧವಾಗುವಿರಿ, நான் உங்களை சுத்தமாக்குவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ நீ ಮಾಡುವೆ. சுத்தமாகுவாய் என்று ನೀನು சொல்லுகிறார். ಶುದ್ಧವಾಗುವೆ உன் ಎಂಬುದಾಗಿ ஆவி ಹೇಳುತ್ತಾರೆ. சுத்தமாக வேண்டும், ನಿನ್ನ ಆಲಯವು ಶುದ್ಧವಾಗಬೇಕು, உன் சரீரம் சுத்தமாக வேண்டும், ನಿನ್ನ ಶರೀರವು ಶುದ್ಧವಾಗಬೇಕು, உன் ஆத்மா சுத்தமாக வேண்டும், ನಿನ್ನ ಆತ್ಮವು உன் ಶುದ್ಧವಾಗಬೇಕು, பேச்சு சுத்தமாக வேண்டும், ನಿನ್ನ ಮಾತು உன் ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, நடை சுத்தமாக வேண்டும், ನಿನ್ನ ನಡೆ உன் ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, பார்வை சுத்தமாக வேண்டும். ನಿನ್ನ ದೃಷ್ಟಿ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. எதுமே சுத்தம் இல்லாம ಯಾವುದೂ ಶುದ್ಧವಿಲ್ಲದೀಯ வெறும் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு வந்துட்டு அங்க பிரயோஜனமே கிடையாது. ಬರೀ ಭಾನುವಾರ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವೇನಿದೆ? கர்த்தருடைய சமூகத்தில் எந்தெந்த நேரம் காத்திருக்கிறாய்? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವ ಸಮಯವೆಲ್ಲ ಕಾದಿದೀಯಾ? சபைக்கு உன் காது செவி கொடுக்கவில்லை, ಸಭೆಗೆ ನಿನ್ನ ಕಾಲುಗಳು ಜಾಗ ಕೊಡಲಿಲ್ಲ, உன் செவி சபைக்கு திறக்கப்படவில்லை, ಸಭೆಗೆ ನಿನ್ನ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ, மந்த காதுடையவராய் இருக்கிறாய். ಮಂದ ಕಿವಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ. நினைச்ச சபைக்கு ನೆನೆಸಿದ್ರೆ இல்லன்னா இல்ல, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಇಲ್ಲ, வீட்டு வேலை எனக்கு பெருசா இருக்கு, ಮನೆ ಕೆಲಸ ಹೆಚ್ಚಾಗಿದೆ, என் சொந்த வராங்க பந்த வராங்க, ನನ್ನ ನೆಂಟರು ಬರರೆ, ನನ್ನ ಬಂಧು நான் அங்க போணும் இங்க போணும், ನಾನು ಅಲ್ಲೋಗ್ಬೇಕು ಇಲ್ಲೋಗ್ಬೇಕು, உன்னை அலங்கரித்துக் கொண்டு ஓடுகிறாய், ನಿನ್ನನ್ನು ಸಿಂಗಾರ ಮಾಡಿಕೊಂಡು சொந்த ಓಡುತ್ತೀಯ, பந்தத்தை நாடி ஓடுகிறாய். ಬಂಧು ಮಿತ್ರಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತೀಯ. கர்த்தர் எங்கே? ದೇವರಲ್ಲಿ. கர்த்தருடைய அழைப்புக்கு நீ எப்படி இடம் கொடுக்கிறாய்? ದೇವರ ಕರೆಗೆ ನೀನು ಯಾವ ರೀತಿ ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದೀಯ? உன்னை அழைக்கும் போது நீ ஓடி வருகிறாயா? ನಿನ್ನನ್ನು ಕರೆಯುವಾಗ ಓಡಿ ಬರುತ್ತೀಯ? நாளைக்கு பார்க்கலாம், ನಾಳೆ ನೋಡಿ, அப்புறம் பார்க்கலாம், ಆಮೇಲೆ எனக்கு ನೋಡಿಕೊಳ್ಳು. சரீர சுகம் இல்ல, ನನಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖವೇ எனக்கு ಇಲ್ಲ, தூக்கம் இல்ல, ನನಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. ஆனா மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்ப, ಆದ್ರೆ ನೀನು ಮೊಬೈಲ್ ஆனா டிவி ನೋಡ್ಕೊಂಡಿರ್ತೀಯ, பார்த்துக்கிட்டு இருப்ப, ಅದೇ ಟಿವಿ கால் மேல கால் பட்டு அப்படியே ஆட்டாடிக்கிட்டு இருப்ப, ಕಾಲು ಮೇಲೆ ಕಾಲಾಗಿ ಅಲ್ಲಾಡಿಸ್ತಾ ಇರುವೆ. அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கும். ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಿನಗೆ ಸಮಯವಿದೆ. கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்றதுக்கு மட்டும் உனக்கு நேரம் வராது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಿನಗೆ கடை ಸಮಯವಿದೆ. தெருவுக்கு ஓடுவதற்கு நேரம் வரும். ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ನಿನಗೆ ಸಮಯವಿದೆ. உன் தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்கு நேரம் இருக்கும். ನಿನಗೆ ಬೇಕಾದ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಿನಗೆ ಸಮಯವಿದೆ. உன் ஆவி ஆத்துமா சரீரம் சந்தோஷமாய் சுகமாய் இருப்பதற்கு கர்த்தரை தேடுவதற்கு மட்டும் உனக்கு நேரமும் சமயம் கிடைக்காது. ನಿನ್ನ ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವು ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. சபைக்குள்ள ஒரு வாரமா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಾರ ಕಾಲವಾಗಿ ಕೆಲಸ ನಡೀತಾ ಇದೆ. சபைக்கு போனா வேலை செஞ்சுட்டோமே, ಓ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ, மேலெல்லாம் பெயிண்ட் வந்துரும், ಮೇಲೆಲ್ಲ ಪೇಂಟ್ ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ, டஸ்ட் மூக்குல வந்தா வயிறு உள்ள பெருசு ஆயிரும், ಡಸ್ಟ್ ಮೂಗಲ್ ಹೋಗಿ ಹೊಟ್ಟೆ ದಪ್ಪ ಆಗುತ್ತದೆ. நம்ப முடியாது. ನಾನು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அவங்க சொகுசா சீரியல் முன்னால இருப்பாங்க, ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಟಿವಿ ನೋಡಬೇಕು, சொகுசா நாமே மொபைல் முன்னால இருப்பாங்க, ಆನಂದವಾಗಿ ಮೊಬೈಲ್ ನೋಡಬೇಕು. நரகம் உங்களை வரவேற்கிறது. ನರಕ ನಿಮ್ಮನ್ನು ವೆಲ್ಕಮ್ நீ இப்படியே ಮಾಡುತ್ತಾ தான் ಇದೆ. இருப்ப, ನೀನ್ ಹೀಗೆ ಇರುತ್ತೀಯ, நீ முன்னேறதுக்கு சான்ஸே இல்ல, ನೀನ್ ಮುಂದಡಿಕೆಯಾಗಿ ಹೋಗೋದಕ್ಕೆ உன் குடும்பம் ಸಮಯ, பெருகாது, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಹೆಚ್ಚಾಗೋದಿಲ್ಲ, ஆசீர்வாதத்தை காண மாட்ட, ಆಶೀರ್ವಾದ ನೀನ್ ಕಾಣೋದಿಲ್ಲ, நீ வெறும் பேரு கிறிஸ்தவனா தான் இருப்ப, ನೀನ್ ಬರೀ ಹೆಸರು உனக்கு ಕ್ರೈಸ್ತವನಾಗಿದ್ದೀಯ, சம்பளம் தான் முக்கியம், ನಿನಗೆ ಸಂಬಳವೇ உன் ಮುಖ್ಯ, குடும்பம் தான் முக்கியம், ನಿನ್ನ ಕುಟುಂಬವೇ உன் ಮುಖ್ಯ, வேலை தான் முக்கியம், ನಿನ್ನ ಕೆಲಸವೇ ಮುಖ್ಯ, உன் சுகம் தான் உனக்கு முக்கியம். ನಿನ್ನ ಸುಖವೇ ನಿನಗೆ ಮುಖ್ಯ. ஓடிக்கிட்டே இரு, ಓಡುತ್ತಲೇ ಇರು. ஓடிக்கிட்டே இரு. ஓடுத்தலே இரு. ஆபத்து உன் பக்கத்துல வச்சிருக்கிற, ಆಪತ್ತು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದೆ, ஆபத்தான உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு ಓ ಆಪತ್ತನ್ನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು இந்த விதமான ஆட்டங்களை நீ ஆடிக்கொண்டு இருக்கிற. ಈ ರೀತಿಯಾದ ಆಟಗಳನ್ನು ನೀನು ಆಡುತ್ತಾ ಇದೀಯ. ஹல்லேலூயா. உனக்கு என்ன தெரியும்? அப்போக்கா ನಿನಗೇನ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೋಗಕ್ಕ ஏன் கஷ்டம் எனக்கு தான். ನನ್ ಕಷ್ಟ ನನಗೆ. வீட்டுல எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಇದೆ ಗೊತ್ತಾ? அங்க பச்சல் கழுவாமலே இருக்கும்.
ಅಲ್ಲಿ ಬಚ್ಚಲಲ್ಲಿ ಶಿಂಕಲ್ಲಿ ಪಾತ್ರೆ இவங்க வாயே பல்லு விளக்கி இருக்க மாட்டாங்க. ಅವರೇ ಹಲ್ಲು ಉಜ್ಜಿರಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆமென். ஊரு கதையும் அந்த கதையும் இந்த கதையத்துக்கே டைம் ஆகுது. ಆದ್ರೆ ಊರ್ ಕಥೆನೂ ಅವ್ರ ಕಥೆ ಇವ್ರ ಕಥೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಟೈಮ್ ಆಗುತ್ತದೆ. தெருவு உங்களை பார்த்து சிரிக்குது. ಬೀದಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಗಿತಾ ಇದೆ. ಕ್ರೈಸ್ತರ ಇವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சும்மா ஏதோ வந்துட்டு நடிச்சு அழுதுட்டு ஆண்டவரே ಸುಮ್ಗೆ ಬಂದು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರೇ நான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? ಓ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳೋದಿಲ್ವಾ? நான் கூட தான் கண்ணீர் வடிக்கிறேன். ನಾನು ಅಳುತ್ತೀನಿ. கண்ணீர் வடிச்சா போதுமா? ಕಣ್ಣೀರ್ ಸುರಿಸಿದ್ರೆ ಸಾಕಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஏசப்பா கூட கண்ணீர் வடிச்சிருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿನೂ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். நீ மனுஷன் நம்புறதுக்காக அழுகுற. ನೀನು ಮನುಷ್ಯನ ನಂಬುವುದಕ್ಕಾಗಿ ಅಳುತ್ತೀಯಾ? கர்த்தர் நம்புறதுக்காக அழுகல. ದೇವರು ನಂಬುವುದಕ್ಕಾಗಿ ಅಳಲಿಲ್ಲ. இன்னும் எவ்வளவு நாளுக்கு இந்த வேஷம்? ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನಗಳಿಗೆ ಈ ವೇಷ? எவ்வளவு நாளுக்கு இந்த வேஷம்? ಎಷ್ಟು ದಿನಗಳಿಗೆ ಈ ವೇಷ? தெளிந்த புத்தியுள்ள மாறு. ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ கர்த்தரின் பாதத்தில் இரவிலும் பகலிலும் விழித்திருப்பதற்கு நாடு. ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದ್ದು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ಹುಡುಕರಿ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. எபேசியர் 6:12 பார்க்கும் பொழுது ಎಬೇಸ್ಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ಹೋರಾಟದಲ್ಲಿರುವ ಜೀವನವಿಲ್ಲ. அங்கே எபேசியர்ல சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಎಬೇಸ್ಯರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க அந்த வசனம் டக்குன்னு எடுத்து வாசிங்க, லேட் பண்ணாதீங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் சுத்தி திரிகிற பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்லங்க. ಓ ಶರೀರ ಜೊತೆನು ರಕ್ತದ ಜೊತೆ ಹೋರಾಟವಿಲ್ಲ. ಆಮೆನ್. மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு போராட்டம் இல்ல. மாம்சದ ಜೊತೆನು ರಕ್ತದ ಸಂಗಡನ ಗಲಾಟೆ ಇಲ್ಲ. ஏன் போய் கணவன் கிட்ட சண்டை போட்டு கிடக்குற? ಯಾಕೆ ಗಂಡನ ಜೊತೆ ಜಗಳ? ஏன் மனைவி கிட்ட போய் சண்டை போட்டு கிடக்குற? ಹೇಗೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಜಗಳ? ஏன் மாமியார்ட்ட போய் சண்டை போட்டு கிடக்குற? ಏನಕ್ಕೆ ನೀನು ಅತ್ತೆ ಬಳಿಗೆ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ஏன் ಇದ್ದೀಯ? மருமகட்ட போய் சண்டை போட்டு கிடக்குற? ಯಾಕೆ ನೀನು ಸೊಸೆ ಬಳಿಗೆ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ? குடும்பத்தாட்டு ஏன் சண்டை போட்டு கிடக்குற? ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೆ ಜಗಳ? மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை அல்ல. ಓ ಶರೀರದಲ್ಲೂ ರಕ್ತದಲ್ಲೂ ಜಗಳವಿಲ್ಲ. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ಪ್ರಪಂಚದ ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳು வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் ಆಕಾಶದ ಮಂಡಲದಲ್ಲಿರುವಂತ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯದ ಜೊತೆ நமக்கு போராட்டம். ನಿನಗೆ ಹೋರಾಟ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அப்படி தெளிந்த புத்தியுள்ள விழித்திருந்தால் ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದರೆ இந்த போராட்டத்தை நீ ஜெயமாக மாற்ற முடியும். ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಜಯವಾಗಿ ನಿನಗೆ ಮಾರ್ಪಡಿಸಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ. பக்கத்துல உன்னை சுத்தி இருக்கிற மத்தியில ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ யார் இருப்பான்னு நீ கண்டுபிடிச்சிருவ. ಯಾರು ಇರುತ್ತಾರೆ ಅಂತ ನೀನು ಕಂಡುಹಿಡಿತೀಯ. இது எபேசியர் 6:13 பாருங்க. ಇದೇ ಎಬೇಸ್ಯರು 6:13 ಅನ್ನು ನೋಡಿರಿ. அங்க என்ன சொல்றார் பாருங்க, படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நல்ல கவனிங்க, அவைகளை உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்தகார போராட்டத்தை உண்டாக்குற சாத்தானை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும். சகலத்தையும் செய்து முடிக்கிறதற்கு நிற்கிறவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ஹalleluya. ஹalleluya. சகலத்தையும் செய்யக்கூடிய அந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்றால், சகலವನ್ನು ಮಾಡಬೇಕಾದ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರುವುದಾದರೆ இந்த சகல விதமான போராட்டத்தை கொண்டு வருகிற சாத்தானை நீங்க எதிர்த்து நிக்கணும். ಈ ಸಕಲ ವಿಧವಾದ ಹೋರಾಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಶೈತಾನನ್ನು ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಹೇಳಿ, உனக்கு எதிராளி இருக்காங்களா? ನಿನಗೆ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு எதிராளி ನಿನಗೆ இருக்காங்களா? ಎದುರಾಳಿಯಾದವನು ಇದ್ದಾರಾ? கேளுங்க, உங்களுக்கு எதிராளி இருக்காங்களா? ನಿನ್ನ ಶತ್ರು ಇದಾನಾ? அப்படினா உங்க குடும்பத்தார் அல்ல. ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರಲ್ಲ. உன் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் இருக்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರೋರು ಒಬ್ಬರು ಇದ್ದಾನೆ. வான மண்டலத்துக்கு கீழே சுத்தித்திருக்கிற பொல்லாத ஆவியாகிய சேனை, ಆಕಾಶದ ಮಂಡದ ಕೆಳಗಡೆ ಸುತ್ತಾಡುತ್ತಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಸೈನ್ಯವು, அவன்தான் சாத்தான். ಆತನೇ ಶೈತಾನ. அவனை தான் கர்த்தர் சொல்றார் எதிராளின்னு சொல்லி. ಆತನನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಿನ್ನ ಎದುರಾಳಿಯಾದ ಶತ್ರು. அந்த எதிராளி நீ கண்டுபிடி. ಆ ಶತ್ರುನ ಕಂಡಿಡಿ.
பக்கத்துல சொல்லுங்க, அந்த எதிராளி நீ கண்டுபிடி. ಆ ಶತ್ರುವನ್ನು ಕಂಡಿಡಿ. உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಇರೋದಿಲ್ಲ. சொல்லுங்க, அந்த எதிராளி நீ கண்டுபிடிச்சிட்டீனா ಆ ಶತ್ರುವನ್ನು ಕಂಡಿಡಿದರೆ உன் குடும்பத்துல பிரச்சனை இல்ல. ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋರಾಟವಿಲ್ಲ. உனக்குள்ள அழுகை இல்ல. ನಿನ್ನಲ್ಲಿ ಅಳುವೆ ಇಲ್ಲ. உனக்குள்ள வேதனை இல்ல. ನಿನ್ನಲ್ಲಿ ವೇದನೆ ಇಲ್ಲ. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, நீ எனக்கு எதிராளி அல்ல. ನೀನು ನನ್ನ ಶತ್ರುವಲ್ಲ. உன் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறானே சாத்தான். ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗಿದ್ದಾನಲ್ಲ ಶೈತಾನನು. அவன்தான் எதிராளி. ಅವನೇ ನನ್ನ ವಿರೋಧಿ. சொல்லுங்க, அவன்தான் எதிராளி. ಅವನೇ ನನ್ನ ಶತ್ರು. சொல்லுங்க, அவனே எதிராளி. ಆತನೇ ನನ್ನ ಶತ್ರು. பக்கத்துல சாத்தானுக்கு நாம என்ன செய்யணும்? ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಶೈತಾನಿಗೆ சவால் இடணும். சொல்லுங்க, சவால் இடணும். ಸವಾಲ್ ಹಾಕಬೇಕು. சாத்தானுக்கு சவாலிடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. படிங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சதானே சமாளி, சதானே நீ ஏமாளி, சதானே சமாளி, சதானே சவால் 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 சவாலே, நாங்க சவுலை போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 தாவீது, நாங்க தாவீதை போல் சவால் விடுவோம் சவாலே. ஆமென். ஹalleluya. 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 பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. சொல்லுங்க, நான் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, நான் பலசாலி. நான் ஜெயசாலி. சொல்லுங்க, நான் பலசாலி. ನಾನು ಜಯಶಾಲಿ. நல்ல விசுவாசத்தோட தைரியமா சொல்லுங்க, நான் பலசாலி. நான் ஜெயಶಾಲಿ. ஆமென். ஹalleluya. தாவீதுக்குள்ள இருந்த கர்த்தர், தாவீதிನ ಒಳಗಡೆ ಇದ್ದ ದೇವರು, ಸಿಂಸೋನக்குள்ள இருந்த கர்த்தர், ಸಿಂಸೋನ ಒಳಗಿದ್ದ ದೇವರು, மோசேக்குள்ள இருந்த கர்த்தர், ಮೋಸೆನ ಒಳಗಿದ್ದ ದೇವರು எனக்குள்ளும் இருக்கிறார். ನನ್ನ ಬಳಿಯೂ ಇದ್ದಾರೆ. 1016 சேனைகளுக்கு மத்தியில 16,000 ಸೈನ್ಯಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ என்னை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. அப்படினா நான் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಸಾಧಾರಣವಾದವನಲ್ಲ. சொல்லுங்க, நான் சாதாரண பக்கத்துல சொல்லுங்க, நான் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ನಾನು ಸಾಧಾರಣವಾದವನಲ್ಲ. ஏய் சாத்தானே, ಏ ಶೈತಾನನೇ, நான் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ அப்ப ಅಲ್ಲ. பக்கத்துல இருக்கிறவங்க சாத்தான் இல்ல. ಹಾಗಾದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಶೈತಾನ ಅಲ್ಲ. அவங்க பக்கத்துல மறைஞ்சிருக்கிற சாத்தானை சொல்லுங்க. ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿರೋರ್ನ ಹೇಳುತ್ತೇನೆ. சாத்தானை நான் ஒண்ணு சொல்லல. ಸಾತಾನ್ ಅಂತ ನಿನ್ನನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. உன் பக்கத்துல மறைஞ்சிருக்கிற அவனை சொல்றேன்னு சொல்லுங்க. ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நீங்க சாத்தானை துரத்தணும். ಇವತ್ತೇ ನಿಮ್ಮ ಶೈತಾನನ್ನು ಓಡಿಸಬೇಕು. இன்னைக்கு நீங்க சாத்தானை துரத்தணும். ಇವತ್ತೇ ನೀವು ಶೈತಾನನ್ನು ಓಡಿಸಬೇಕು. எங்க வீட்ல ஒரு மாசமா ஒருத்தரா தொடர்ந்து பலவீனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ತಿಂಗಳಾಗಿ ಮತ್ತೆ 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 ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. கணவன் மனைவியாக எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரும் வருத்தம் உண்டாயிருச்சு. ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಇರುವಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಉಂಟಾಯಿತು. இதுல வேற ரீதியான சிலருடைய வார்த்தைகளுடைய வழிமுறைகள், ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೇರೆಯವರ ಮಾತುಗಳು ನಮಗೆ சங்கடங்களுக்கும் பிரிவினைகளுக்கும் பிளவுக்கும் இடம் வந்தது. ಸಂಕಟಗಳಕ್ಕೂ ಬೇರ್ಪಾಡುಕ್ಕೂ ಅದು ಜಾಗವಾಯಿತು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். என்னடா இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? ಏನಪ್ಪ ಇದು ಹೀಗೆ ನಡೀತಾ ಇದೆ? இது என்ன காரணம்? ಇದಕ್ಕೇನು ಕಾರಣ? ஹalleluya. ஆமென். ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ಯೋಹಾನ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 2வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்லப்படுகிறது, ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு, ಸೀಮೋನನ ಮಗನಾದ ಯೂದಾಸ್ ಕಾರಿಯೋತ್ ಎಂಬ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಶೈತಾನನು ನುಗ್ಗಿತು. ஹalleluya. சொல்லுங்க, யாருக்குள்ளங்க? ಯಾರ ಹೊಲಗರಿ? சொல்லுங்க, யாருக்குள்ள? ಯಾರ ಹೊಲಗರಿ? ஹலோ, உங்களை தான். யாருக்குள்ள? யூதாஸ். அப்ப யூதாஸ் யார் கூட இருந்தா? ஏசப்பக்குள்ள இல்லையா? ஏசு பிசாசு துரத்தலையா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶೈತಾನನ வியாதிகளை குணமாக்கலையா? ರೋಗಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸಲಿಲ್ಲವೇ? நடந்து போகும்போதே பிசாசு பயந்துட்டு ஓடலையா? ನಡೆದು ಹೋಗುವಾಗಲೇ ಶೈತಾನೆಲ್ಲ ಎದುರಲಿಲ್ಲವೇ? இது இந்த யூதாஸ் பார்க்கலையா? ಈ ಯೂದಾಸನ್ನು ನೋಡಲಿಲ್ಲವಾ? சொல்லுங்க, நல்லா கவனிச்சு ಹೇಳಿರಿ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென்.
சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். பொய்க்கு பிதாவாய் இருக்கிற சாத்தானுக்கு யார் இடம் கொடுத்தது? ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿರುವಂತ ಶೈತಾನನಿಗೆ ಯಾರು ಜಾಗ இந்த ಕೊಡುತ್ತೀರಾ? யூதாஸ் இடம் கொடுத்துட்டான். ಈ ಯೂದಾಸ್ ಎಂಬವನು ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு பொய் பேசுறான். ಆ ಬೇರೆಯವರು ಮಾತು ಹೇಳುವಂತ ಮಾತಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾನೆ. அதனால அவன முடிவு எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா? ಆತನ ಕೊನೆ ಹೇಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? நரகம் முடிவு. ನರಕದ ವೇದನೆ. கொடூரமான மரணம். ಓ ಕೊಠೋರವಾದ நீ ಮರಣ. பேசுற பொய்யை பேசிட்டு ನೀನು ಮಾತನಾಡಿದ ಸುಳ್ಳನ್ನು நீ ಮಾತನಾಡಿ பிசாசுக்குள்ள அகப்பட்டுட்டு ನೀನು ಶೈತಾನುಗಳ ಒಳಗಾಗಿ இன்னொருத்தர சாக்கு சொல்லி ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಔಕತೆ நீ ಹೇಳಿ ஏன் சாக போகிற? ನೀನ್ ಯಾಕೆ நீ ಸಾಯ್ತೀಯ? செத்துட்டு அந்த பிரச்சனை மாறிடுமா? ನೀನ್ ಸತ್ತೋದ್ರೆ ಪ್ರಶ್ನೆ ಮಾರುತ್ತದ? நீ டைரக்ட் நரகம்தான். உனக்கு மீட்பே கிடையாது. ಓ ನಿನಗೆ ನರಕವೇ, ನಿನಗೆ ವಿಮೋಚನವೇ ಇಲ್ಲ. உனக்கு மறுபடியும் அங்க நியாய தீர்ப்பே கிடையாது. ನಿನಗೆ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನಿನಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲ. உனக்கு மரணம் வர்றதுக்கு முன்னால ನಿನಗೆ ಮರಣವು ಬರುವುದಕ್ಕೆ நீ ಮುಂಚಿತವಾಗಿ பிசாசுக்கு அடிமையாகி ನೀ ಶೈತಾನಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ பிசாசு சொல்றப்பெல்லாம் ஆட்டம் ஆடி ಶೈತಾನ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಟ ಆಡಿ கடைசில யாருக்கோ ஒருத்தருக்காக நான் செத்து போறேன்னா செத்து போனேன்னா ಕೊನೆಯದಾಗಿ ಯಾರಿಗೋ ಒಬ್ರಿಗಾಗಿ ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ತೋದ್ರೆ டைரக்ட் உனக்கு நரகம் தான். ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಿನಗೆ ನರಕವೇ. உனக்கு அங்க நியாய தீர்ப்பு கிடைக்காது. ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲ. ஹalleluya. ஆமென். ஆமென். ஆசா வீட்டு முன்னால ஜோதி வந்து நின்னுகிட்டு இருக்கும். ಆಶಾ ಮನೆ ಮುಂದೆ ಜ್ಯೋತಿ ನಿಂತಿರ್ತಾರೆ. ஆசா வந்து சொல்லு, ಆಶಾ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, பாஸ்டம்மா பாஸ்டம்மா, ஆண்டி ஜோதி வந்துச்சு. ಈ ಜ್ಯೋತಿ ಬಂದ್ರು. எப்படிமா வந்துச்சு? ಹೇಗಮ್ಮ ಬಂತು? அது வராதே. ಅದು ಅದು அது ಬರೋದಿಲ್ಲ. வந்துருச்சு. ಇಲ್ಲ, ಅವ್ರು என் ಬಂದು காலை பிடிச்சி இழுத்துட்டே போயிடுச்சு. ಓ ನನ್ನ ಕತ್ತನ್ನು ಎಳ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. ஆமென். ஹalleluya. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கத்த சித்தம் இல்லாம நீ மரணத்துக்கு போனீன்னா, ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದಿರೆ ನೀನ್ ಮರಣಕ್ಕೆ ಹೋದರೆ, ஆமென், நீ யாரெல்லாம் நேசித்தி அவங்க வீட்டு முன்னால பிசாசா தான் போய் ನೀನ್ ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯೋ ಅವರ ರೂಪದಲ್ಲಿ ಶೈತಾನ ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗಡೆ ಬರ್ತಾನೆ. யாரெல்லாம் அவங்களுக்கு உடந்தையா இருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு போய் நிக்கும். ಯಾರೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಜೊತೆಯಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಬಾಳ್ಗಾರಾಗಿದ್ರೆ ಅವರ ಹೆಸರಲ್ಲಿ அப்படியே ಬರ್ತಾರೆ. வந்து நிக்கும். ಹಾಗೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. என்ன தூங்கவே விடல. ನನ್ನನ್ನು ನಿದ್ದೆ ಮಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. தேவி சொல்லு, மகாதேவி சொல்லு, என்ன தூங்கவே விடல ரேகா. ದೇವಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅಮ್ಮ 2 ದಿನ ನಾನು ನಿದ್ದೆನೇ ಮಾಡಿಲ್ಲ. மாமா என் முன்னால வந்துட்டார் ரேகா. ಮಾವ ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ರು ರೇಖಾ. எனக்கு பயமாச்சு ரேகா. ನನಗೆ ಭಯ ಆಯ್ತು ರೇಖಾ. வா தேவி. ಯಾಕೆ ದೇವಿ? வா தேவி. ಯಾಕೆ ದೇವಿ? என்ன கூப்பிடுச்சுக்கா. ಅಯ್ಯೋ ನನ್ನನ್ನು ಕರೀತಕ್ಕ. ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுக்கா. ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಂಗ ಆಯ್ತಕ್ಕ. ஆமென். ஹalleluya. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನ್ ಗೊತ್ತಾ? நீ பொய்யான பிதாவுக்கு இடம் கொடுத்துட்ட. ಸುಳ್ಳಾದ ತಂದೆಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟೆ. அந்த பிதா யாரு? ಆ ತಂದೆ ಯಾರು? அவன்தான் சாத்தான். ಅವನೇ ಶೈತಾನ. ஆமென். அவன்தான் உங்களை பொய் பேச வைக்கிறான். ಅವನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸುಳ್ಳು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾನೆ. அதனால நீ என்ன செய்ற? ಆದ್ರಿಂದ ನೀನ್ ಏನ್ ಹೇಳ್ತೀಯಾ? சாத்தானுக்குள்ள அகப்பட்டு விடுற. ಶೈತಾನ ಒಳಗೆ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ಓ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ಸ್ಪಷ್ಟ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ விழித்திருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். ಸ್ಪಷ್ಟ ಉಳ್ಳ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ. உங்க எதிராளி யாரை விழுங்கலாம் என்று வகதேடிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಎದುರಾಳಿ ಯಾರನ್ನು ನುಗ್ಗೋಣ ಅಂತೇಳಿ ಅವನ ದಾರಿಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಕರ್ತர் இரண்டாவது ஒரு காரியம் சொல்றார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. சாத்தான் உங்களை விட்டு ஓட வேண்டும் என்றால், ಶೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕಾದರೆ, எபேசியர் 6ஆம் அதிகாரம் ಎಬೇಸ್ಯರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯವು 16வது வசனம் சொல்லுகிறது. ಅದು 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க தெளிவா அழகா சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳಿ. பொல்லாங்கானேயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்கணும்னா, ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ முதல் படியை சொல்றாரு. ಮೊದಲನೇ ಮೆಟ್ಲನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சுக்குங்கன்ற. ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಕೇಡಗವನ್ನು ಹಿಡಿಯಿರಿ. ஆபிரகாம் 100 வயசுல ஜெயிச்சதுக்கு விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சிட்டாரு. ಆಬ್ರಹಾಮನು 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಗೆದ್ದಿದ್ದಕ್ಕೆ ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿದನು. அவர் அதை பிடிச்சதுனால தான் ಆತನು ಅದನ್ನು ಹಿಡಿದಿರೋದ್ರಿಂದಲೇ அவர் ஜெயத்தை கண்டுகொண்டார். ಆತನ ಜಯವನ್ನು ಕಂಡುಹಿಡಿದನು. அவருக்கு எதிராக வந்த எல்லா
தோல்வியிலும் அவர் வெற்றி அடைந்தார். ಅವನಿಗೆ ಎದುರಾಗಿ ಬಂದ ಎಲ್ಲ ಸೋಲಲ್ಲೂ ಆತನು ಜಯವನ್ನು ಹಿಡಿದನು. ஏசாயா 28:15 சொல்லுகிறது. ஏசாயா ಬರೆದ ಗ್ರಂಥ 20:15 ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறார். ನಂಬುವವನು ಹೆದರುವುದಿಲ್ಲ. தானியேல் 6:23 சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲ 6:23 ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசிக்கு ஒரு சேதமும் வராது என்று சொல்றார். ನಂಬುವವನಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಬರುವುದಿಲ್ಲ. மார்க் 9:23 சொல்லுகிறது. ಮಾರ್ಕ್ 9:23 ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ನಂಬುವವನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಸೇರುತ್ತದೆ. யோவான் 3:6 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 3:6 ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசிக்கன் ஒரு நாள் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ನಂಬುವವನು ಒಂದು ದಿನವೂ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது. 1 ತಿಮೋಥೆಯು 6:12 ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசிக்கிறவன் நல்ல போராட்டத்தை போராடி அவன் தேவ மகிமையை காண்பான் என்று சொல்லுகிறார். ನಂಬುವವನು ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಹೋರಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆ ನೀಡುವವನು. கடைசியா சொல்லுகிறார் எபேசியர் 6:17 சொல்லுகிறது. ಕೊನೆಯದಾಗಿ ಎಬೇಸ್ಯರ್ 6:16 ಹೇಳುತ್ತದೆ, ரட்சணியம் என்னும் தலைச்சிராவை தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ರಕ್ಷಣೆ ಎಂಬಂತ ಕಾರ್ಯವನ್ನು ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ಓ ಆತ್ಮದ ಪಟ್ಟಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. நீங்க சாத்தானை துரத்த வேண்டும் என்று சொன்னால், ಓ ನೀವು ಶೈತಾನನ್ನು ಓಡಿಸಬೇಕಾದರೆ தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಓ ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிற நீங்க ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರುವಂತ ನೀವು சாத்தான் உங்களை விட்டு ஓட வேண்டுமானால் ಶೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕಾದರೆ விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சாத்தான் உங்களை விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் ಶೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕಾದರೆ ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ಆ ಆತ್ಮದ ಪಟ್ಟಾಗಿರುವಂತ ದೇವರ ವಚನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்படி நீங்க எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுதுதான் ಹೀಗಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡುವಾಗ அங்கே வெற்றியை காண முடியும். ಅಲ್ಲಿ ಜಯವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ இன்னைக்கு ಆಗುತ್ತದೆ. எத்தனை பேர் கையில வேத புத்தகம் இருக்கிறது? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನರ ಕೈಯಲ್ಲಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು எத்தனை பேர் ಇರುತ್ತದೆ? தினமும் வேதத்தை வாசிக்காம நான் தூங்குவதில்லை, வேதத்தை வாசிக்காம நான் வெளியே போவதில்லை என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ನಾನು ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಓದುತ್ತೀರಾ, ಮಲಗೋದಿಲ್ಲ, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಓದುತ್ತೀರಾ, ಹೊರಗಡೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದು ಹೇಳುತ್ತೀರಾ? எபேசியர் 6:18 சொல்லுகிறது. ಎಬೇಸ್ಯರು 6:18 ಹೇಳುತ್ತದೆ, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ಸಕಲ ವಿಧವಾದ ಬೇಡಿಕೆಯಿಂದಲೂ விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி ವಿಜ್ಞಾಪನೆಯಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் ಅದರಿಂದ ಮನ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ சகல பரிசுத்தமானுக்காக ஆமென் வேண்டுதலோடும் ಸಕಲ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೂ விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರಿ. மூணாவது சொல்லுகிறார், ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மன உறுதியாக நீ விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ಮನ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. மன உறுதி, ಮನ ಧೈರ್ಯವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது, 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசத்துல உறுதியாயிருங்கன்னு சொல்றார். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. நீங்க மன உறுதியா நிக்க வேண்டும். ಓ ನೀವು ಮನ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ மன ನಿಲ್ಲಬೇಕು. உறுதியா நீங்க இருந்தீங்கன்னா ಓ ಮನ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ சத்துருவை நீங்க தாராளமாய் ஜெயிக்கலாம். ಶೈತಾನನನ್ನು ಧಾರಾಳವಾಗಿ ಗೆಲ್ಲಲಿಕ್ಕೆ உன்னை ಸಾಧ್ಯ. சுத்தி வருகிற போராட்டத்துக்கு நீ முடிவு கட்டிடுவ. ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಬರುವ ಹೋರಾಟಕ್ಕೆ ನೀನು ಕೊನೆ ಕಾಣುತ್ತೀಯಾ? இன்னைக்கு 2 கையை எடுத்து உன் இருதயத்து மேல கை வைத்து ಇವತ್ತು ನಿಮ್ಮ 2 ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ನಿನ್ನ ಹೃದಯದ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು இப்பொழுது நீங்க சொல்லுங்க. ಇವಾಗ ನೀವು ಹೇಳಿರಿ. ಎಲ್ಲ 2 கரத்தை எடுத்து உங்க இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க. 2 ಕರವನ್ನು ತೆಗೆದು ಹೃದಯದ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೇಳಿರಿ, எந்த நேரத்திலும் விழித்திருப்பேன், ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, எப்பொழுதும் விழித்திருப்பேன், ಯಾವಾಗಲೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, எந்த சமயத்திலும் விழித்திருப்பேன், ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, என் ஆவியில விழித்திருப்பேன், ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ என் ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, ஆத்துமாவில விழித்திருப்பேன், ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ என் ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, சரீரத்தில விழித்திருப்பேன், ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, என் எதிராளியை நான் துரத்துவேன், ನನ್ನ ಶತ್ರುವನ್ನು ನಾನು ಓಡಿಸುವೆ, என் எதிராளியை விரட்டுவேன், ನನ್ನ ಶತ್ರುವನ್ನು ನಾನು ಓಡಿಸುವೆ, என் எதிராளியை மிதித்து போடுவேன், ನನ್ನ ಶತ್ರುವನ್ನು ನಾನು ಕಾಲಲ್ಲಿ ತುಳಿಯುವೆ, எனக்குள்ள இருக்கிற என் கர்த்தரை கொண்டு, ನನ್ನಲ್ಲಿರುವ ನನ್ನ ದೇವರನ್ನು ಇಟ್ಟು, எனக்குள்ள இருக்கிற என் தேவனை கொண்டு, ನನ್ನಲ್ಲಿರುವ ನನ್ನ ದೇವರನ್ನು ಇಟ್ಟು, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு ನನ್ನಲ್ಲಿರುವ ದೇವರಾತ್ಮನನ್ನು ಇಟ್ಟು நான் விழித்திருப்பேன். ನಾನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವೆ, விசுவாசம் என்ற கேடயத்தை பிடித்துக் கொள்வேன், ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವೆ, பரிசுத்த அமை வேதாகமத்தை நான் எடுத்துக்கொள்வேன், ಪರಿಶುದ್ಧವಾದ ಗ್ರಂಥವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವೆ, மன உறுதியா நிற்பேன், ಮನ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವೆ, தேவன் என்னை பலப்படுத்துவார், ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವರು, தேவன் என்னை பலப்படுத்துவார், ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವರು, ஆவியோ உற்சாகமானது என்று சொல்லுகிறார். ಆತ್ಮದಲ್ಲಿ ಉತ್ಸಾಹವಾಗಿ, மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ಓ ಶರೀರ ಬಲಹೀನ, ஆனா
ஆவி உற்சாகமானது. ಆದ್ರೆ ಆತ್ಮವು இன்னைக்கு நீ ಉತ್ಸಾಹವಾದದ್ದು. எடுத்திருக்கிற தீர்மானத்தை ಈವಾಗ ನೀನು ತೆಗೆದಿರುವ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ தேவன் அறிந்து கொண்டார். ದೇವರು ரெண்டு ತಿಳಿದಿದ್ದಾರೆ. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಎರಡು ಕರವನ್ನು ಎತ್ತಿಸಿ என் ಹೇಳಿರಿ. எதிராளியாக சாத்தானே. ಓ ನನ್ನ ಶತ್ರುವಾದ ரெண்டு கரத்தை ಶೈತಾನ. உயர்த்தி சொல்லுங்க. என் எதிராளியான சாத்தானே. ಎರಡು ಕರವನ್ನು ಎತ್ತಲಿ ನನ್ನ ಶತ್ರುವೇ. இதுவரை நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை. ಇಲ್ಲಿ ತನಕ ನಿನ್ನನ್ನು ಕಂಡಿರಲಿಲ್ಲ. எனக்கு எதிராளி என் குடும்பத்தார் நினைத்துக் கொண்டிருந்தேன். ನನ್ನ ವಿರೋಧಿಗಳು ನನ್ನ ಶತ್ರು ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಅಂತಿದ್ದೆ. என்னை சுத்தி இருக்கிறவர்கள் எதிராளி நினைத்துக் ನನ್ನ கொண்டிருந்தேன். ಸುತ್ತಲಿರುವವರು ನನ್ನ ಶತ್ರು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ. ஆனா இப்போது நான் கண்டுகொண்டேன். ಈವಾಗಲೇ ತಿಳಿದುಕೊಂಡೆ. என் எதிராளி என் குடும்பத்தார் அல்ல. ಓ ನನ್ನ ವಿರೋಧಿ ನನ್ನ என் ಕುಟುಂಬದವರು கணவன் ಅಲ್ಲ. அல்ல. ನನ್ನ ಗಂಡ என் ಅಲ್ಲ. மனைவி அல்ல. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ. என் உறவினர்கள் அல்ல. ನನ್ನ என்னை ಸ್ನೇಹಿತರು. பெற்றவர்கள் அல்ல. ನನ್ನ ಹೆತ್ತಿದವರು என் ಅಲ್ಲ. மாமனார் அல்ல. ನನ್ನ ಮಾವ. என் மாமியார் அல்ல. ಅವ್ರು ನನ್ನ ಅತ್ತೆ ಅಲ್ಲ. என் சகோதரன் அல்ல. ನನ್ನ என் ಸಹೋದರ. ஊழியக்காரன் அல்ல. ನನ್ನ ಸೇವಕನಲ್ಲ. என் எதிராளி சாத்தானே. ನನ್ನ ಎದುರಾಳಿ ಶೈತಾನನೇ. ನೀನೇ. நீதான் பிரஜாதியான். ನೀನೇ ಅನ್ಯನು. நீதான் சாத்தான். ನೀನೇ ಶೈತಾನ. நீதான் எதிராளி. ನೀನೇ ಎದುರಿ. என்னை விட்டு ನನ್ನ என் ಮುಖ குடும்பத்தை விட்டு ನನ್ನ ಕುಟುಂಬದವನು ಬಿಟ್ಟು சார்ந்தவளை விட்டு ನನ್ನ ಸಭೆ ಬಿಟ್ಟು இன்றைக்கு உன்னை நான் துரத்தி அடிக்கிறேன். ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಓಡಿಸುವೆ. இனி எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள உனக்கு இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. ಇನ್ಮೇಲೆ ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ನಿನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்து விட்டார். ದೇವರು ನನಗೆ ಜಯ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. என் ஆவியின் கண்களை திறந்து விட்டார். ನನ್ನ ಆತ್ಮದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದು என் ಬಿಟ್ಟರು. சரீரத்தை புதுமையாக்கி விட்டார். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಹೊಸದಾಗಿ என் ಮಾರ್ಪಡಿಸಿದರು. ஆத்துமா ஆவியில பலன் கொண்டு விட்டது. ನನ್ನ ಆತ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ என் ಬಲ ಉಂಟಾಯಿತು. சரீரம் அக்கினியில போடப்பட்டு இருக்கிறது. ನನ್ನ ಶರೀರವು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ நான் எழுப்பி விட்டேன். ನಾನು ಎದ್ದೋಳಿ ಬಿಟ್ಟೆ. நான் எழுப்பி விட்டேன். ನಾನು ಎದ್ದೋಳಿ ಬಿಟ್ಟೆ. சாத்தானே, ಶೈತಾನನೇ, நீ தள்ளப்பட்டாய். ನೀನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟೆ. நீ விழுந்து போனாய். ನೀನು ಬಿದ್ದೋದೆ. நீ விழுந்து போனாய். ನೀನು ಬಿದ್ದೋದೆ. ரப ஹப 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 ಶಕರದ ಡಬ ಲಬ ரப ஹப ಡಬ ஹப ಲಬ ஹப ಹಿಮ ಹಬ கர்த்தருடைய லப வல்லமை, லப கர்த்தருடைய ரப வல்லமை ಶಕರಿಬ உன்மேல என்ன ரப ஹப 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 சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ಶೈತಾನಿಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அழிந்து போவதாக. ನಾಶವಾಗಿ ಹೋಗು. வானத்தையும் பூமியும் படைத்த ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ கர்த்தராலே ದೇವರಿಂದಲೇ நானும் என் குடும்பத்தாரும் ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ஆசீர்வதிக்கப்பட்டு ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ. எங்கள் எல்லை விஸ்தாலமாக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳು இனி ವಿಸ್ತಾಲವಾಯಿತು. நாங்கள் தரித்திரர்கள் அல்ல. ಇನ್ನು ಮುಂದೆ ದರಿದ್ರವಿಲ್ಲ. இனி நாங்கள் சண்டைக்காரர்கள் அல்ல. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಜಗಳಕಾರರಲ್ಲ. இனி நாங்கள் மாந்திகத்து கூட்டத்தார்கள் அல்ல. ಓ ನಾವು ಇನ್ನು ಮೇಲೆ ಈ ರೀತಿಯಾದ ಗುಂಪಿನವರಲ್ಲ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து விட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಿಟ್ಟರು. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். ದೇವರು ನನ್ನನ್ನು கரங்களை ಆಶೀರ್ವದಿಸಲು தட்டி கர்த்தரை ಬಿಟ್ಟರು. மகிமைப்படுத்தி ಕರಗಳನ್ನು சொல்லுங்க. ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ கர்த்தருடைய சமூகத்தை கரம் தட்டி சொல்லுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಹೇಳಿರಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. Amen. God bless you.